வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 8 முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. 9, 10 சொல்லி அச்சு தூக்கிட்டு போகிறாசா. பட் அந்த படங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் ஆகிருக்க 8 பார்ட்ஸையுமே ஃப்ரம் வேர்ஸ்ட் பெஸ்ட் லிஸ்ட் போட்டுடலாமா? மிஷன் இம்பாசிபிளை எந்த படத்துமே வேர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேர்ஸ்ட்டாக இருக்க அந்த படமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. ஸோ அந்த வகையில் இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் லிஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்க மறக்க வைக்கல. காப்பாருங்க, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 8 மிஷன் இம்பாசிபிள் 2. இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே எனக்கு ரொம்பவே லீஸ்ட் ஃபேவரட்டான ஒரு படம்னா இதுதான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த படத்துக்கும் மற்ற எந்த ஒரு மிஷன் இம்பாசிபிள் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கதை நடந்துட்டு இருக்கும். இந்த படத்தில் நம்ம டாம் க்ரூஸோட ஓப்பனிங் ஷாட்டே அல்டிமேட்டாக இருக்கும். லிட்டரலாக ஒரு மலை ஏறுவார். அண்ட் டாம் க்ரூஸோட அந்த ஸ்டைல், அவருடைய ப்ரெசன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும். லாங் ஹேர்லாம் வச்சு வேற மாதிரி ஒரு பர்சன்டேஜ்லாம் அமைச்சு வந்து நிற்பார். இந்த படத்தில் அவருக்குன்னு தனி லவ் இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் வில்லனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டம்மான மொக்கையான வில்லனாக தான் வந்திருப்பாரு. ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் போயிருக்கும். ஆக்ஷனுங்கிறது கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த எமோஷன் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த மாஸ்கை கழட்டுறது, இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிகமான மாஸ்கை கழட்டுற சீக்வன்ஸ் இருக்கும் போல. டே அவன்டா நான், இவன்டா அவன் அப்படின்னு சொல்லி மாஸ்கை கழட்டி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஓவர் டு பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணு வச்சுது. அண்ட் மொத்த ஃப்ரான்ச்சைஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் தான் நம்ம டாம் க்ரூஸ் அதிகமான கிரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காராம். யோசிச்சு பாருங்க. ஃபைனல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த பைக் ஸ்டண்ட்டை வச்சு ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கும். அண்ட் ஃபைனல் ஃபைட்டை நம்ம டாம் க்ரூஸ் ப்ரூஸ்லிக்கு சமர்ப்பிச்சதான் வேற சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ இன்டென்ஸாலாம் இருக்காது, பட் நல்லாயிருக்கும். அந்த கத்திலாம் கண்ணுக்கு நேராக வந்து நிற்கிற மாதிரிலாம் நிஜமான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. மற்ற மிஷன் இம்பாசிபிளோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரொம்பவே வீக்கான ஒரு படம். மோஸ்ட்லி ஒரு 2 தடவைக்கு மேலே பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு ரிப்பீட் மோட்லாம் கிடையவே கிடையாது இந்த படத்தில். அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம 8 போடுறேன். நம்பர் 7 மிஷன் இம்பாசிபிள் 3. இந்த படத்தில் டாம் க்ரூஸ் செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பாருங்க. சீரியஸாக போய் பாருங்க தெரியும். இந்த படத்தோட டோனுமே கந்தசாமி படம் போல் ஒரு எல்லோயிஷ் டின்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க தெரியல. ரொம்பவே ஹை டெஃபினிஷனாக இருக்கும். லைக் ரொம்பவே ஷார்பன் பண்ணப்பட்ட ஒரு படமாக ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு அந்த டோன் பிடிக்கலாம். அண்ட் ஆல்சோ எதை நோக்கி போகிறதுனே தெரியாமல் இந்த படத்தை எத்தமாக தாங்க ஒரு தாட் வரும். பிகாஸ் இதில் ஆக்ஷன் பேக்டாக நிறைய சீக்வன்ஸ் வந்தாலும் ஆக்ஷன் கதைங்கிறது கம்மி. மோஸ்ட்லி ஒரு எமோஷனல் ஸ்டோரி தான் பில்ட் ஆகியிருக்கும். ஈத்தன் ஹண்டோட பர்சனல் லைஃப், அவருடைய வைஃபை பேஸ் பண்ணி மட்டும் தான் கதை நகர்ந்து இருக்கும். வில்லன் ரேபிட் ஃபுட்னு ஒரு விஷயத்தை தேடிட்டு இருப்பாரு. அது ஜஸ்ட் ஒரு மெகஃபினாக தான் ஆக்ட் ஆகியிருக்கும். அதாவது அந்த பொருள் இவனுக்கு வேணும், ஆனால் அது என்ன செய்யணும் யாருக்கும் தெரியாது. மிஷன் இம்பாசிபிள் 8 தான் அந்த ரேபிட் ஃபுட்டை திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க. அது வரைக்கும் அதோடைய அந்த யூஸ் கேஸ் என்னங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலேயே அது எதுக்குடா நம்மளுக்கு தேவைப்படுது, என்னடா அது ரேபிட் ஃபுட்னா என்னடான்னு சொல்லி கடைசி வரைக்கும் நீங்கள் மண்டியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. படத்தோட மெயின் பார்ட்டாக அது இருந்தாலும் கிட்டத்தட்ட சப்ளாட் கதை மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். ஈத்தன் ஹண்ட் லவ் ஸ்டோரி மேலே தான் அதிகமான ஃபோக்கஸ் போயிருக்கும். ஈத்தன் ஹண்ட் லிட்டரலாக செத்து பழைப்பாரு. அண்ட் மனுஷன் ஒரு மார்க்கெட்டில் அதிவேகத்தில் ஓடுவார் பாருங்க. அந்த ஷாட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதை தாண்டி பெரிய ஸ்டன்ட் சீக்வன்ஸுக்குமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படம் ரொம்பவே வித்தியாசமாக தெரியும். இப்போ மிஷன் இம்பாசிபிள் நான் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனோடய இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன படத்துக்கு மிஷன் இம்பாசிபிள் 2க்கான மென்ஷனிங் எதுவுமே இருக்காது. கண்டினியூட்டி பல இடங்களில் மிஸ் ஆகும். பட் இருந்தாலும் இதை நான் மிஷன் இம்பாசிபிள் 2க்கு மேலே போட்டதுக்கான முக்கிய காரணம் தெரியுமா? இந்த படத்தில் தான் நம்ம பெஞ்சி இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பாரு. இதுக்கப்புறம் எங்கேயுமே அவங்க பிரியல. சொந்த காந்தனால மட்டுமே இதை நம்ம 7 போடுறேன். நம்ம 6 மிஷன் இம்பாசிபிள் 1. என்னடா ஸ்கூல் போகிறமே கூட்டம் வந்து நீங்கள் நடிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற வயசில் தான் இருப்பார் டாம் க்ரூஸ். அவ்வளோ அவர் துருன்னு சூப்பரான ஒரு கேரக்டர் அதை பற்றி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த ஐகானிக்கான சீக்வன்ஸ் அதெல்லாம் யாரால மறக்க முடியும்? அந்த வால் பிரேக் சீக்வன்ஸ்லாம் ஒன் ஆஃப் த ஸ்டேபிள்னு சொல்லலாம். டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் ஃபேமஸ் ஆக்குனதுக்கு முக்கிய காரணமே அந்த ஆக்ஷன் சீன் தான். இதை நிஜமாலே டாம் க்ரூஸ் பண்ணாராம். இப்போ பண்ணுற ஸ்டண்ட் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை தான். பட் அந்த சமயத்தில் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் மொத்த படத்தோட அந்த கதையுமே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக ஃபீல் ஆகும். ஆல்மோஸ்ட் லைக் ஜேம்ஸ் பாண்ட் இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா நிறைய டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபேஸ் மாஸ்க்லாம் சூப்பரான ஒரு ஐடியா. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ண மாதிரியே தோணல. அதை அழகாக மெயின்டைன் பண்ணி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்னோட அந்த கதை அழகாக நகரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த சமயத்தில் அத்தனை கேரக்டர்ஸுமே அழகாக ஹேண்டில் பண்ணி காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை செம்ம பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க தான் நான் சொல்லுவேன். ஒரு முடிச்ச போட்டு அவிழ்க்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக அவுட்டேட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதே மாதிரி 1008 படங்கள் வந்திருந்தாலும் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது இந்த படம் தான். ஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த MI 1, 2, 3 இது 3மே தனித்தனி ஃப்ளேவரில் இருக்குங்க. நீங்கள் வேணால் திரும்ப உட்காந்து பாருங்கள். எந்த பாதையில் போகிறது, என்ன மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸை பில்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த 3 படங்களில் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா MI 1 தான். நம்பர் 5 மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங். IMFக்கு ஆப்போசிட்டாக இருந்த சிண்டிகேட்டை மொத்தமாகவே அழிச்சாச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது சிண்டிகேட் போனால் என்னடா நான் ஏஐ இறக்குறேன்னு சொல்லி அந்த ஏஐ பூமை வச்சு எழுதப்பட்ட ஒரு கதைன்னு சொல்லலாம். எல்லா ஃப்ரான்ச்சைஸ்லையும் ஏஐ கொண்டு வராங்க, நாங்கள் கொண்டு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. லைட்டாக அந்த படம் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வைப்பை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். பட் அவ்வளோ மோசமெல்லாம் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அழகாகவே அந்த கதையோட அந்த பேசிங்கை பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஃபைனல் ட்ரெக்கினிங்கை விட இந்த படத்தோட அந்த பேசிங் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. படத்தோட பிகினிங்லேயே எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீஸ் கிடைக்கிறதுல ஆரம்பிச்சு ஹேலி அட்வெல் அந்த கிரேஸோட இன்ட்ரோ ஆகட்டும், ஏர்போர்ட்டில் நடக்கிற சம்பவம், அவங்க 2 பேருமே முக்கியமான ஒரு வில்லன் கிட்ட மாட்டி அங்கேருந்து தப்பிச்சு இந்த கீஸ் என்ன பண்ணுங்கிற எல்லா விஷயங்களுமே புரிஞ்சிட்ட அப்புறம் முக்கியமாக இந்த உலகத்தை காப்பாற்றணும்டா வேற வழியே இல்லைன்னு சொல்லி அவங்க எடுக்கிற அந்த முடிவுக்குள்ள இந்த கிரேஸ் வந்து மாட்டிப்பாங்க. பிட் பேக்கெட்டாக இருந்தவ எப்படி ஐஎம்எஃப்குள்ள வர மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க்க கிரேஸுக்கு அழகாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒயிட் விடோ அவளுடைய பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த பார் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் யாராலுமே மறக்க முடியாதுன்னு தோணுது. அண்ட் ஃபைனலாக அந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ், எனக்கு ட்ரெயின் ஃபைட்னாலே பிடிக்குங்க. அதையும் இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போக முடியுமோ அதை புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பிட் பாக்கெட்டை வச்சு ஃபைனலாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டுமே அடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட அந்த பேசிங் நகர்த்துக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார விடவே மாட்டாங்க. இதுக்கு நடுவில் எமோஷனல் கட் பஞ்ச் மாதிரி டாம் க்ரூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஐலாவை போட்டு தள்ளுவாங்க. அதெல்லாம் நான் எதிரே பார்க்கல. அச்சாம் பாடுறா ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி லைக் ஏதோ ஒரு வகையில் உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த படம் நம்பர் 1 பொசிஷனில் கூட இருக்க வாய்ப்புகள் அதிகங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கான முடிவை இவங்க கடைசி வரைக்கும் சொல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான் எனக்கு வந்து பிடிக்கல. லைக் இது ஒரு கம்ப்ளீட் படங்கிற ஃபீல் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆப்வியஸாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதை கேரக்டர் ஆக்கலாம் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி வந்தாலும் கடைசியில் அடுத்த பாட்டில் சொல்லிக்கிறேன் போயிட்டு வட்டா அப்படின்னு சொல்லி மூடிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படம் பார்த்து முடிக்கும் போது அடுத்து என்னடா இது ஒரு கம்ப்ளீட் படமாக ஃபீல் ஆகலையே அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி சைட் ஆக்டர்ஸ் அந்த கிரேஸு ஒயிட் விடோ இவங்களை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றின மாதிரி வில்லன்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். கேப்ரியல் ஏஐலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கிளீஷான வில்லன்கள் மாதிரி தான் ஃபீல் ஆனாங்க. ஸோ மற்ற கேரக்டர்ஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வில்லனுக்கு கொடுக்கப்படலையோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இட் குட் ஹவ் பீன் அ பெட்டர் மூவி. பட் எனக்கு அது செட் ஆகாத சமயத்தில் நம்ம ஃபைல போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி? நம்பர் 4ல் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ட்ரெக்கினிங். டெட் ட்ரெக்கினிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபைனல் ட்ரெக்கினிங்கில் வச்சு செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஈத்தன் ஹண்ட்டுக்கு இது ஒரு ஸ்வான் சாங் மாதிரி ஒரு ட்ரிபியூட் மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கானா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகாக போர்ட்ரே பண்ணி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த மிஷன் இம்பாசிபிள் 1 பார்த்துட்டு இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அப்படி இருந்தால் டாம் க்ரூஸோட இப்படி இருக்காரு அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரும். இப்போ எத்தனை வருஷமாக ஈத்தன் ஹண்ட் ஐஎம்எஃப்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தையுமே ஸ்லோவாக பில்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பாக உங்கள் பொறுமையை சோதிச்சு பார்க்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் காலை வச்சிங்கன்னா பறன்னு ஓடிடுங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்த மிஷன் இம்பாசிபிள் படங்களையே பெஸ்ட் கிளைமேக்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் தான் இருக்குது. அந்த சப்மரீன் சீக்வன்ஸ் உங்களை மூச்சடைக்க வச்சிடும். ஃபைனல் பைப்ளைன் சேஸ் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். சீட்டேஜில் தான் வந்து உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த சர்வ் பயிரை கட் பண்ணால் பாம்பு வெடிக்காது அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலும் அதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போக முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபால படம் வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஈத்தன் ஹண்ட்டுக்கு ஒரு அமேசிங்கான சென்ட் ஆஃப். லூத்தரோட டெத்தில் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா லூத்தர் ஈத்தன் ஹண்ட் மட்டும்தான் இந்த மொத்த 8 படங்களுமே அப்பியரான கேரக்டர்ஸ். அவர் இன்னும் வச்சிருந்துருக்கலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு எமோஷனல் கட் பஞ்சும் இருக்கும். அதே சமயத்தில் பரபரன ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்கும். ஒரு நல்ல கதையுமே இருக்கும். பெஸ்ட் வில்லன்கள் சொல்ல முடியாது. ஸ்டில் வில்லன்கள் கிளீஷேவாக தான் இருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வளவளன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும். டெட் ட்ரெக்கினிங் பார்த்துட்டு பேக் டு பேக் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே படத்தை 2 தடவை பார்த்து ஃபீலிங்கை தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 30 நிமிஷத்தை கட் பண்ணி வில்லன்களை இன்னும் ஸ்ட்ராங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருந்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக மாறி இருக்கும். ஸ்டில் இட்ஸ் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. பட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். நம்பர் 3ல் மிஷன் இம்பாசிபிள் ரோக் நேஷன். சரியான படங்க இது. ஐஎம்எஃப்க்கு புதுசாக ஒரு வில்லன் டீமையே இறக்கியிருப்பாங்க, சிண்டிகேட்னு. இவனுங்க யாரா மிஸ்டீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே லேனுங்கிற ஒரு கேரக்டர் அல்டிமேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மிஷன் இம்பாசிபிளில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன்களில் இவரும் ஒருத்தர். ஒன்றுமே பேச மாட்டார். ஹீ இஸ் நாட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். ஆனால் மென்டலாக இந்த பக்கம் டாம் க்ரூஸோட ஆட்டம் ஆடுவார் பாருங்க. நமக்கே அவர் மூஞ்சை பார்த்தா முழுக்குன்னு குத்துன்னு போல தோணும். அப்படி ஒரு வெறுப்பேற்றுற கேரக்டருக்கு அவன். ஆனால் அதை சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருப்பார் அந்த ஆக்டர். ஈத்தன் ஹண்ட் இவனை நம்ம ஃபிசிக்கலாலாம் தோக்கடிக்க முடியாது, மென்டலாக தான் டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு சூப்பராகவே இல்லைன்னா ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நானும் எதிர்பார்த்தேன். இவனை ஃபிசிக்கலாக டிஃபீட் பண்ணுறது ஈஸி, மென்டலாக எப்படி டிஃபீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அதுக்கு சூப்பராக ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு கதையை முடிச்சிருப்பாங்க. ரைட்டிங் ஆன் பாயிண்டில் இருக்குங்க. இதை தாண்டி வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் லிட்டரலாக படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸே தலைமை ஃப்ளைட்டில் ஃபுட்போர்ட் அடிப்பான். இதுக்கு மேலே வேறு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது தண்ணி கடியில் தம் கட்டி போகிற அந்த சீக்வன்ஸ், அதை தொடர்ந்து வர பைக் சேஸு, அதிலே நீங்கள் அட்ரினலின் பம்ப் ஆகி இருப்பீங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து பம்ப் பண்ணக்கூடாதுன்னு ஃபைனலாக மென்டல் பிளேயோட முடிச்சிருப்பாங்க. அமேசிங்கான ரைட்டிங் போயிருக்கும். சூப்பராக அந்த வில்லனை டெவலப் பண்ணியிருப்பாங்க. புது கேரக்டர் அந்த ஐலா கேரக்டருமே இந்த பக்கம் நம்ம ஈத்தன் ஹண்ட் மேலே விழுற மாதிரியும் அந்த சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே எழுதப்பட்டிருக்குங்க. இட் வாஸ் அ வெல் ரிட்டன் மூவி. இதில் எந்த ஒரு குறையுமே உங்களால் சொல்ல முடியாது. இதை நம்பர் 1 பொசிஷன்லையுமே போடலாம். பட் நான் இதை நம்பர் 3ல் போட்டிருக்கேன். என் ப்ரிஃபரன்ஸ் அவ்வளோதாங்க. உங்களுக்கு எந்த நம்பரில் இருக்குன்னு சொல்லுங்கள். நம்பர் 2ல் மிஷன் இம்பாசிபிள் ஃபால் அவுட்.
டேய் என்ன மாதிரி படடா அதை நான் பட்டுல போட்டிருக்கேன் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. அல்டிமேட்டான படங்க. ஓவராலாகவே பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. மிஷன் பாசிபிளில் மட்டும் இல்லை, ஓவரால் ஹாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். ரோக் நேஷனோட கண்டினியூஷனாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அங்கே விட்டு அந்த புரோட்டோனிம் கோர்ஸ்லேருந்து தான் கதையை ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சு லார்க்குங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் தான் சிண்டிகேட்டை ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவனை தேடி பார்த்தா அவன் கூடவே இருக்க ஹென்ரி கெவில்னு தெரிய வரும். ஹென்ரி கெவில் அதுக்கப்புறம் தெரிஞ்சு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பிளானை வச்சு காஷ்மீரே கண்ட பண்ண போகிறோன்னு சொல்லி கிளம்பிடுவான். இவனை தடுக்க டாம் க்ரூஸ் பண்ணுறது கஷ்டம் இருக்கே அப்பா. நிறைய மெமரபிளான சீக்வன்ஸ் இருக்கும். முக்கியமாக பெஞ்சி தப்பா ரூட்டை சொல்லி பில்டிங் மாதிரிலாம் கொண்டு போய் தலைவனை நிற்க வச்சிருவான். அங்கேருந்து டாம் க்ரூஸ் தாவி ஓடி வேற போது வச்ச சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதுலேயுமே லிட்டரலாக ஒரு கட்டத்தில் நம்ம டாம் க்ரூஸ் கால் அடிபட்டுருங்க. 3 மாதம் கிட்ட ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு டெடிகேஷன் அண்ட் இன்வால்மெண்ட்டை டாம் க்ரூஸ் காட்டியிருப்பாரு. ஃபைனலாக நடக்கிற அந்த ஹெலிகாப்டர் சேஸ் சீக்வன்ஸ் பெரிய சீன் தான், ஆனால் சூப்பராக எடுத்திருப்பாங்க. நிஜமான ஹெலிகாப்டர் பைலட்ஸாலே பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இந்த பக்கம் தலைவன் பண்ணிட்டு இருப்பான். அதோட விட்டாங்களா அங்கேயுமே அந்த பாம்பை வெடிக்க விடாமல் தடுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஹென்ரி கேவல் கூட 1-on-1 ஃபைட் வேற நடந்திருக்கும். ஹென்ரி கேவலும் மனுஷன் போட்டு நடிச்சிருப்பாருங்க. இவரெல்லாம் எப்படா வில்லனா காட்டுறாங்க அப்படிங்கிற தாட்டில் தான் படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவருடைய அந்த டிமாண்டிங் வில்லன் பாஸ்டரே இவன் என்ன பண்ணாலும் வில்லன் தானா அப்படிங்கிறதாட்ட கிரியேட் பண்ணிச்சுங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ஒவ்வொருத்தரும் மெனக்கெட்டு நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு பக்கம் இருந்தாலும் கதைப்படியும் செம்ம ஸ்ட்ராங்காக அந்த படம் நகர்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஆக்ஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டாம் க்ரூஸோட அந்த எமோஷனல் அவருடைய ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. எமோஷன், ஆக்ஷன், 5ஓட அந்த கண்டினியூஷன் சொல்லி எல்லாமே டாப் நாச்சாக இருக்குங்க. ஒரு கம்ப்ளீட் மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்த ஃபீல் கொடுக்கும். நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை உங்களால் ஸ்டாண்டர்டனாகவும் பார்க்க முடியும், ரோக் நேஷனோட சீக்குவலாகவும் பார்க்க முடியும். அதே மாதிரி ரோக் நேஷனை ப்ரீக்குவலாகவும் பார்க்க முடியும், ஸ்டாண்டர்டனாகவும் பார்க்க முடியும். பியூட்டிஃபுல்லாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஃபால் அவுட் இஸ் அ அல்டிமேட் அட்ரினலின் பம்பிங் ஆக்ஷன் மூவி. இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்கப்பா, மறக்காம உட்காந்து பாருங்க. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமாக காரணம் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கேன். மிஷன் இம்பாசிபிள் 4 கோஸ்ட் ப்ரோட்டோகால். மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3 வரைக்கும் அடையாளமே இல்லாமல் எந்த ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி இது நகருதுன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாத அந்த சமயத்தில் கோஸ்ட் ப்ரோட்டோகால் தான் மிஷன் இம்பாசிபிளுக்கே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துச்சு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் மிஷன் இம்பாசிபிள் வேஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் கியரில் போயிட்டு இருந்த அந்த ஃப்ரான்ச்சைஸை டாப் கியர் போட்டு தூக்குறாசா அப்படின்னு சொல்லி புல் ஆஃப் பண்ணதே மிஷன் இம்பாசிபிள் 4 தான். அண்ட் நான் முதல்ல பார்த்த மிஷன் இம்பாசிபிள் படமும் இதுதாங்க. அது வரைக்கும் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குதுன்னு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் டே டாம் க்ரூஸ் புர்ஜ் கலிஃபா மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்கான் பாடுறா அப்படின்னு சொல்ல இது எதில் வந்துச்சு சொல்லி தேடி பார்த்து அங்கிருந்து தான் இந்த படங்களே எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த வகையில் மிஷன் இம்பாசிபிள் 4 நாஸ்டால்ஜியாவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். அதுக்காக மட்டும் இல்லைங்க, கதையுமே சூப்பராக எழுதியிருப்பாங்க. படம் பரபரன்னு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓப்பனிங்கில் ஒரு ஹைஸ்ட்டு, அதை தொடர்ந்து வரக்கூடிய புர்ஜ் கலிஃபா, அதுலேருந்து வர ஒரு சேஸு, அப்படியே இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, இந்தியாவில் ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி அப்படியே கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம ஃப்ளோ இருக்கும். கதையுமே எங்கேயுமே சோர்வடையாதுங்க. சிம்பிளான ஒரு பிளாட் லைன் தான். லைக் இந்த நியூக்ளியர் பாம்ஸை கையாளுற மாதிரி ஒரு கதை தான். அந்த படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து எல்லா மிஷன் இம்பாசிபிள் படத்துலையுமே நியூக்ளியர் பாம்பை கொண்டு வந்துடுவாங்க. ஃபைனல் ரெக்கனிங்லேயுமே நியூக்ளியர் பாம்பு இருக்கும், யோசிச்சு பாருங்க. பட் இந்த படத்தில் அதை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் உங்களுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நிறைய இன்டெலிஜென்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக எனக்கு நீங்கள் மிஷன் இம்பாசிபிள் சொன்னாலே மைண்டில் அந்த புர்ஜ் கலிஃபா சீக்வன்ஸ் தாங்க வந்து நிற்கும். அவ்வளோ இன்டென்ஸான ஒரு சீக்வன்ஸை சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருப்பாரு டாம் க்ரூஸ். படத்தோட மேக்கிங், படத்தோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3 காட்டிலும் இது ஒரு வேற மாதிரி அப்கிரேடு. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ்ஸ்னு எதுவும் சொல்லவே முடியலங்க. மேபி ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி முடியாமல் கொஞ்சம் சப்புன்னு முடிச்சிருக்குமே தவிர்த்து ஓவராலாகவே படம் செம்ம சாலிடான ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் நான் எதிர்பார்க்குற மாதிரியே ஸ்பை ஆக்ஷன் சேனலில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த படம் எனக்கு வச்சிருக்கோம். எனக்கு பர்சனல் ஃபேவரட், அதனாலே நான் ஒன்றில் போட்டிருக்கேன். அகெயின் இது என்னுடைய லிஸ்ட்டு தான், உங்களுக்குன்னு தனி லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஃபேவரட்ஸ் என்னென்ன, உங்களுடைய அந்த வித்து கெத்து மிஷன் இம்பாசிபிள் படங்களை மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீன் பற்றி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா